ஒரு வார காலத்திற்கு முன்னால் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அடுத்த கணமே நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டு பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா என்று சிறுத்தை என சீறி வெளிவந்த இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், தொண்டர்களின் காவலன் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, கழகத்தினுடைய வர்த்தகர் அணியினுடைய இணை செயலாளர் அன்பு தம்பி உமரி சங்கர் அவர்களே, கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் திருமதி பிரம்மசக்தி அவர்களே, செந்தூர் மணி அவர்களே, கழகத்தின் அவைத்தலைவர் அருணாச்சலம், துணை செயலாளர் ஜெயக்குமார் ரூபன், மிகச்சிறப்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் ஜெயதங்கம் பிரேமா, பொருளாளர் ராமநாதன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இந்த தொகுதியிலே தேர்தலில் போட்டியிட்ட தம்பி ராமஜெயம், நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தொழிலாளர் அணியினுடைய செல்வ பெருமாள், கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்கள் தம்பி போடி காமராஜ், உடன்குடி தனபால், நெல்லை ரவி உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ஒன்றிய அவைத்தலைவர் வெங்கடசுப்பு அவர்களே, எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் திராவிட இனத்தையும் பாதுகாக்க இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காரிருள் தான் சூரியனை மறைப்பதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாடியது எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் உரையினை கேட்கிற போது எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த நாட்டிலே வெள்ளையர்கள் ஆட்சி செய்த போது அவர்களை எடுத்து போராட்ட களங்களில் ஈடுபட்ட தலைவர்கள் பல்வேறு, பூலித்தேவனிலே தொடங்கி நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்ற அந்த போராட்ட வரிசையில் 9 ஆண்டு காலம் விடுதலை வேண்டி சிறைச்சாலையிலே தவம் இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் துவங்கிய அந்த படைக்கு மிக அதிகமான வீரர்களை அனுப்பி வைத்து இந்தியாவிலே அதிக பகுதியிலே அதிகமாக கலந்து கொண்டவர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கு காரணமான பசும்பொன் தேவர் திருமகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர் சிலைக்கு முன்னால் நான் உங்கள் முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நிறைய சொன்னார்கள். தேர்தல் முடிவுக்கு பின்னால் ஒருவர் புதியவராக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை செய்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மக்களுக்கு நன்மை செய்தால், தேவைகளை தேடிச் சென்று நிறைவேற்றினால் கைவிட மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்து பொய்யாகிவிட்டதே என்று ஆதங்கப்பட்டார்கள். ஜனநாயகத்தில் இது இயற்கை. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். இரண்டாவது உலக யுத்தத்தின் போது பிரிட்டன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் விலகி ஓடிச் சென்ற நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்திலே அந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் துணைக்கு வைத்துக் கொண்டு ஹிட்லரையும் முசோலினியும் தோற்கடித்த வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்து நடைபெற்ற தேர்தலில் தோற்று போனார். உலக அளவில் இது போன்ற உதாரணங்கள் நிறைய இருக்கின்றது. நம்முடைய நாட்டிலும் உண்டு. பேரறிஞர் அண்ணா தேர்தலில் தோற்றிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் தோற்றிருக்கிறார். தோற்காத ஒரே தலைவர் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகின்ற கழக தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் மட்டும்தான். எங்களுக்கு வேறு ஒருவர் வந்துவிட்டார் என்ற ஆதங்கம் அல்ல. வந்ததற்கு பின்னால் அவர் செயல்படுகின்ற முறை நிறைவளிப்பதாக இல்லை, மகிழ்ச்சி தருவதாக இல்லை. அவருடைய நடவடிக்கைகளும் செயல்களும் பேச்சுக்களும் அந்த பொறுப்புக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பினார்கள். இது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் பேச வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் பேசவில்லை. நேற்றைக்கு முன்தினம் அவர் பேசியதை கேட்டீர்கள். அவருடைய மொழியும் கருத்துக்களும் அதில் இருந்த
தன்மைகளையும் பார்த்தால் அது செம்மையானதாக இல்லை என்ற கவலை, கருத்தினுடைய வேதனை பலரிடமிருந்து வெளிப்பட்டது. ஆக எங்கள் தலைவராக இன்றைக்கு இருக்கின்ற, நேற்று வரை முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியவில்லை என்பதல்ல, தமிழகம் இப்படிப்பட்டவரிடம் இருக்கிறதே என்ற வேதனை எங்களுக்கு. காரணம், நாங்கள் தேர்தலுக்கு மட்டும் உங்களிடம் வருகிறவர்கள் அல்ல, எல்லா நாட்களிலும் உங்களோடு ஒட்டி உறவாடுகின்ற உடன்பிறப்புகள், இன்ப துன்பங்களில் பங்கேற்கின்றவர். பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகின்ற யாராக இருந்தாலும் அறிஞர் அண்ணா ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார். டியர் பிரதர், கோ டு த பீப்புள் அண்ட் லிவ் among them. மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ வேண்டும், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தொடங்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொல்வார். அந்த இலக்கணம் இன்றைக்கு இருப்பவருக்கு பொருந்துகிறதா என்று பாருங்கள். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு 50 ஆண்டுகள் ஆகின்றன அரசியல் அனுபவம். 1976 மிசா சட்டத்திலே சிறைச்சாலைக்கு சென்றதிலிருந்து அவருடைய தீவிர அரசியல் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பிருந்தே அரசியல் ஈடுபாடு உண்டு. கல்லூரியிலே மாணவனாக இருந்தபோது எனக்கும் அரசியல் ஈடுபாடு உண்டு. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட அதே காலகட்டத்தில் நானும் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறேன். எங்கள் அரசியல் வயது என்பது 50 ஆண்டு காலம். தமிழ்நாட்டில் நாங்கள் பேசாத ஊர் இல்லை, குடியேற்றாத கிராமங்கள் இல்லை, நடக்காத பகுதிகள் இல்லை, தெரியாத எந்த ஊர் பக்களும் இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த வல்லநாடெல்லாம் அந்த காலத்தில் வந்த நினைவுகள் என் மனதிலே அசைப்படுகின்றது. வருகிற வழியில் மாவட்ட செயலாளர் இந்த ஊரை பற்றி நிறைய சொன்னார். இங்கே இருக்கிற ஒன்றிய கழக நிர்வாகிகளுடைய திறமைகளை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டே வந்தார். எனக்கும் பழைய நினைவுகள் பலவற்றை நான் பகிர்ந்து கொண்டுதான் வந்தேன். ஆக மக்களிடம் நாங்கள் சொல்ல விரும்புவது, அரசியல் என்பது என்ன, அரசாங்கம் என்பது என்ன. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தான் அரசாங்கத்தை நடத்திட வேண்டும். மன்னர்கள் ஆளுகின்ற காலத்தில் மன்னர்கள் ஆளுவார்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்து நீங்கள் தருகிற வரிப்பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்று கணக்கிட வேண்டிய, செயல்பட வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சிக்கு, சில அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்புக்கு உண்டு என்றால் அது யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும்? உங்களை பற்றி தெரிந்தவர்களை. நான் வல்ல நாட்டுக்கு வந்து போயிருக்கிறேனே தவிர இங்கு வாழ்கிற மக்களை பற்றி அனிதாவுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியுமா? முடியாது, சொல்ல முடியாது. அவரை போல் உங்களோடு உறவாடுகின்றவர்கள், உதவ முன்வருகிறவர்கள், எளிமையாக இருக்கக்கூடிய வீரமிக்க ஒரு நிர்வாகி நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம் என்றால் அவர் அரசியல் அனுபவம் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு துணையாக நிற்கின்றது. அந்த பக்கம் பேசிட்டு போச்சு. நான் ஒரு சின்ன நிகழ்வினை சொல்கின்றேன். நான் வெறும் கதை பேச வரவில்லை, தெளிவு ஏற்படுத்துவதற்காக. அரசியல் என்பதை புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற காலத்திலாவது மக்கள் எப்படிப்பட்ட திசை திருப்புகின்ற செயல்கள் வந்தாலும், யார் வந்தாலும் எங்களுடைய தேர்வு சரியாக இருக்கும் என்பதற்கான சில விளக்கங்களை சொல்ல. எங்களுடைய இந்த கூட்டத்திற்கு பின்னால் ஒரு சின்ன மேடை, அவ்வளவுதான். சில பேர் உட்கார நாற்காலிகள், இது கொஞ்சம் உயரமாக இருக்கிறது, அவ்வளவுதான். நாங்கள் உயரத்தில் நின்று பேசுகிறோமே தவிர உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் பேசுவதில்லை. எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று ஒரு உயரமான மேடை. இங்கே பேச வருகிற போது நான் பொறுப்புணர்ச்சியோடு உங்கள் முன்னால் இருக்கின்றேன். காரணம், நான் திருச்சி சிவா அல்ல, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. என் வார்த்தைகள் என் கட்சிக்கு வலிமை சேர்க்க வேண்டும். புதிதாக ஒரு 10 இளைஞர்கள் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் இருக்கிறவர்கள் இங்கே வந்து இந்த கூடாரத்தில் இணைய வேண்டும். மொழிக்காக, இனத்திற்காக, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி, கருப்பு சிவப்பு நிறமுடைய கொடியை உடைய திராவிட முன்னேற்றம் என்று அவர்கள் வர வேண்டும். அதற்குத்தான் பொதுக்கூட்டம். யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதற்கோ, வார்த்தைகளை அள்ளி வீசி அவர்களை ஏளனமாக பேசிவிட்டு போவதற்கோ நாங்கள் இங்கே வரவில்லை. நீங்களும் அதற்காக வந்து உட்காரவில்லை. அதனால்தான் சொல்கின்றேன், நாங்கள் பேச போகிற கருத்துக்களை தயவு செய்து கேளுங்கள், சிந்தியுங்கள், சரி எனப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய கருத்துக்களிலே ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தால் எங்கள் கடந்த காலத்தின் செயல்களை பாருங்கள். இவ்வளவு திறமையான தியாக பாதையில் நடந்து வந்த கட்சி வேறு ஏதாவது உண்டா என்று
உங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தியை தெரியும். அந்த காந்தி முதலில் இந்தியாவிற்கு வந்தது அந்த காலத்திலே என்று சொல்வார்கள். எந்த காலத்திலே என்று சொன்னால், தென்னாப்பிரிக்காவிலே வழக்கறிஞராக நீண்ட காலம் பணியாற்றிவிட்டு அங்கே சில போராட்டங்களில் பங்கேற்று இந்தியாவிற்கு வருகிறார். அவரை யாருக்கும் இந்தியாவில் தெரியாது. ஆனால் சுதந்திர போராட்டம் அப்பொழுதே விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது. இங்கே வ.உ. சிதம்பரனார் போன்றவர்கள் எல்லாம் புகழ்பெற்று இருக்கிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு அதன் வருமானத்தை விட்டுவிட்டு வ.உ. சிதம்பரனார் தன் வாழ்க்கையே இந்த நாட்டுக்காக ஒப்படைத்தவர். வாணிகத்தின் மூலமாக நாட்டிற்குள் நுழைந்த வெள்ளையனை வாணிகத்தால் விரட்ட முடியும் என்று மக்களிடம் பணம் திரட்டி கப்பல் வாங்கி ஓட்டியவர் வ.உ. சிதம்பரனார். இது ஒரு வரலாறு. அப்படி பணம் திரட்ட அவர் வெளிமாநிலங்களுக்கு போயிருக்கிறார், பம்பாயில் இருக்கிறார். இன்று இருப்பதை போல விமான வசதிகள் கிடையாது. அங்கு இருக்கிற போது அவருடைய மகன் இறந்து போகிறான், செய்தி போகிறது. உடனடியாக அவர் பறந்தோடி வரவில்லை. நான் வந்து என்ன அவனை காப்பாற்றவா போகிறேன், நான் வந்த கடமை அதைவிட பெரிது என்று சொல்லிவிட்டு பணத்தோடு திரும்பி வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்ற வ.உ.சி. வாழ்ந்த மண் இந்த மண். நான் இந்த நிகழ்வை எல்லாம் சொல்லுகிற போது, காந்தி இந்தியாவிற்கு வருகிறார். ஆனால் அவரை இந்தியாவில் பலருக்கு தெரியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெரும்பாலும் தொண்டர்கள் நிறைந்து வழிகின்ற மாநாட்டில் முதலாக காந்தியை கொண்டு வந்து ஒலிபெருக்கி முன்னால் நிறுத்தி வைத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அறிமுகப்படுத்துகிறார். தென்னாப்பிரிக்காவில் பல போராட்டங்களில் பங்கேற்று திரும்பிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பவரை இன்றைக்கு உங்கள் முன்னால் பேச அழைக்கிறோம். ஒரு இளைஞர் புதியவர் பேச வந்தார் என்றவுடன் மாநாட்டிற்கு வந்தவர்கள் எழுந்து நின்று சோம்பல் முடிக்கிறார்கள். பெரிய தலைவர்கள் பேசுகிற மாநாட்டில் யாரோ ஒரு புதிய இளைஞனா என்று வெளியே செல்லலாம், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று எல்லாரும் எழுந்து நிற்கிற போது சலனப்படாமல் காந்தி பேசுகிறார். 10 நிமிடம் தான் பேசுகிறார். எழுந்தவர்கள் உட்கார்கிறார்கள், உட்கார்ந்தவர்கள் கரவொலி எழுப்புகிறார்கள். அவர் பேசி முடிக்கிற போது மாநாடு அதிர்கின்றது. மறுநாள் திலகர் என்று புகழ்பெற்ற விடுதலை போராட்ட தலைவர் காந்தி அழைத்து சொன்னார், காந்தி, நாங்கள் விடுதலை வேட்கையை உருவாக்கிவிட்டோம், ஆனால் இந்த மக்களை ஒருங்கிணைக்கிற சக்தி எங்களிடம் இதுவரை இல்லை, அது உங்களிடம் இருக்கிறது என்பதை நேற்றைக்கு உங்கள் உரையின் மூலமாக நாங்கள் கண்டோம். இந்த மக்கள் உங்களுக்கு கட்டுப்படுகிறார்கள், உங்கள் குரலுக்கும் உங்கள் பேச்சுக்கும் அவர்கள் வசியப்படுகிறார்கள். எனவே விடுதலை போராட்டத்தை நீங்கள் தலைமையேற்று நடத்துங்கள் என்று சொல்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மகிழ்ச்சி. அதைதான் ஒப்பிட வருகின்றேன். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று சிலர் கருதுகிறார்கள். ஒன்று வந்தவுடன் எனக்கு உள்ள தகுதி யாருக்கு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில். ஆனால் காந்தி சொன்னார், நான் இந்தியாவை விட்டு வெளிநாடு போய் பல ஆண்டுகள் ஆகின்றன, எனக்கு இந்தியாவை பற்றி தெரியாது, இங்கு வாழ்கிற மக்களை பற்றி தெரியாது, அவர்களின் வாழ்க்கை நிலை எனக்கு தெரியாது. அதைத்தான் சொன்னேன், வல்ல நாட்டுக்கு நான் வந்து போகிறவனே தவிர எனக்கு இந்த பகுதி அறிமுகம் என்று சொன்னேனே தவிர இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யார் எவர், அவர்கள் வாழ்க்கை நிலை என்ன என்பது மாவட்ட செயலாளர் அனிதாவுக்கு தான் தெரியும். நான் இங்கே வந்து போகிற காரணத்தால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது. அதனால் அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுங்கள், நான் இந்தியாவை சுற்றி பார்க்க விரும்புகிறேன், நிலைமையை தெரிந்து கொண்டு வந்து சொல்கிறேன், ஏற்க முடியுமா என்று. தலைமை பதவி வந்தவுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு கட்டாயத்தை, நிபந்தனையை விதிக்கிறார். செலவுக்கு பணம் கொடுங்கள் என்று அவர்களிடமே வாங்கிக் கொண்டு 3வது வகுப்பு ரயில் பெட்டியில் தன் மனைவியோடு கிளம்புகிறார். பல ஊர்களுக்கு வருகிறார். இங்கே இருக்கிற ஏழ்மையை பார்க்கிறார், மத வேற்றுமைகளை பார்க்கிறார், சாதி கொடுமைகளை பார்க்கிறார். பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இருப்பதை பார்த்து வருகிற வழியில் ரயில் மதுரையில் நிற்கின்றது, வைகை நதி கரையோரம். அந்த நாள் இன்று இருக்கிற வளர்ச்சி அடைந்த நிலை அல்ல. ரயிலை எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்துல நிறுத்துவார்கள். நீண்ட தொலைவு வருகின்ற ரயில் என்ற காரணத்தால் நிறுத்தப்பட்ட அந்த ரயிலில் இருந்து எல்லோரும் இறங்கி இளைப்பாறுகிறார்கள், தண்ணீர் அருந்துகிறார்கள், முகம் கழுவுகிறார்கள். காந்தியும் முகம் கழுவுகின்றார். அப்போது பார்க்கிறார், பக்கத்தில் இன்னொரு மனிதன். அவர் முகம் கழுவவில்லை, தண்ணீரும் அருந்தவில்லை, ஆனால் எதிர் திசையை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அந்த கரையின் இன்னொரு பகுதியை.
ஒருவர் ஒரு இடத்தை திரும்பி பார்த்தால் அந்த இடத்தில் ஏதோ நடக்கிறது என்று எல்லோரும் பார்க்கிறீர்கள் அல்லவா? சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ என்னவோ நடக்கிறது என்று பார்க்கிறீர்கள் அல்லவா? அதை போல காந்தியும் திரும்பி பார்த்தார். அவர் பார்க்கிற திசையில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறார். குளித்துக் கொண்டிருக்கிற பெண்ணினுடைய அந்த கட்டி இருக்கிற புடவையில் கிழிசலின் வழியாக அவளுடைய உடல் கொஞ்சம் தெரிகிறது. இவன் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த பெண் கூச்சத்தோடு இழுத்து மறைக்கிறாள். இழுக்கிற இடம் பெரிய கிழிசலாக இருக்கின்றது. ரொம்ப சிரமப்பட்டு கையை பொத்திக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து காந்தி என்ன செய்தார் தெரியுமா? தன் தலையில் இருக்கிற நீண்ட முண்டாசை எடுத்து ஆற்றின் நீரோட்டத்தோடு விட்டார். அது தனக்காக வருகிறது என்று தெரிந்து அந்த பெண்மணி எடுத்து போர்த்தி கொண்டு, என் மானம் காத்த உத்தமனே என்று அவரை நோக்கி வணங்கினார். எழுந்து நின்ற போது காந்தி முடிவெடுத்தார், இந்த நாட்டில் வாழ்கிற பெண்களுக்கு தங்கள் மானத்தை மறைப்பதற்கு முழுமையான ஆடை இல்லாத போது என் போன்றவன் இப்படி இவ்வளவு பெரிய துணியை முண்டாசு கட்டி கொண்டு திரிகிற மரபு என்ன மரபு? நானும் அவர்களைப் போல இனி ஒரே ஒரு துணியோடு அலைவேன் என்று முடிவெடுத்த இடம் மதுரையில். இப்படி சுற்றி வந்த காரணத்தால் மக்களை தெரிந்தது, மக்களின் வாழ்க்கை நிலை தெரிந்தது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற மனிதன் மகாத்மா காந்தியாக மாறினார். எங்கள் அறிஞர் அண்ணா நடக்காத திசை இல்லை, அவர் கால்கள் படாத இடமே இல்லை, அவர் பார்க்காத மனிதன் இல்லை. நெசவாளர்களின் வறுமை அவருக்கு தெரியும், விவசாயிகளின் வாட்டம் அவருக்கு தெரியும். அதனால்தான் மக்களிடம் சென்று மக்களோடு பழகு என்று சொன்னார். அவர் வழியில் தான் தலைவர் கலைஞரும். இதோ இங்கே இருக்கிற சிலை, இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். எங்கள் இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலினும் அப்படித்தான் 50 ஆண்டு காலம் உங்களோடு உறவாடி நீண்ட நெடுங்காலம் உழைத்து பல பொறுப்புகளில் இருந்து இளைஞரணி அவரும் நாங்களும் சேர்ந்துதான் தொடங்கினோம், வழிநடத்தினோம், வளர்த்தோம். பின்னர் அவர் சட்டமன்ற உறுப்பினர், மேயர், பின்னர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் என்று பல பொறுப்புகளுக்கு வந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறார். நானும் சிறையில் இருந்து வந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னால் தேர்தலில் போட்டியிட்டு நான் டெல்லிக்கு செல்கிறேன். ஆக நாடாளுமன்றத்திலே நான் தொடர்ந்து பணியாற்றுகிறேன். அவர் இங்கே இருக்கிறார் என்றால் நாங்கள் மக்களோடு வாழ்ந்தவர்கள், வாழ்கின்றவர்கள். இவர் அமைச்சராக இருந்தால் இன்றைக்கு இல்லை என்று கொஞ்சம் கூட ஆதங்கமே இல்லை. அந்த பொறுப்பு போனவுடன் ஏதோ இல்லாதது போல பதறுவார்கள் பல பேர். ஆனால் துளி கூட அந்த எண்ணமே இல்லாமல், எதையோ இழந்தோம் என்று கூட கருதாமல் எப்பொழுதும் போல் நடமாடுகின்ற இயல்பு நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு இருக்கிறது. நான் இத்தனையும் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார் எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் பழைய படங்களிலே கருப்பு சிவப்பு கொடியோடு வந்திருக்கிறார். தன்னுடைய உடலிலே கருப்பு சிவப்பு துணியோடு வந்திருக்கின்றார். கழக மேடைகளில் பேசியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வந்திருக்கிறார். மாநாடுகளில் பேசியிருக்கிறார். கழக வளர்ச்சிக்காக நாடகங்களை நடத்தி இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவருடைய அரசியல் அனுபவம் என்ன? அரசியல் அனுபவம் இல்லாமல் அந்த இடத்திற்கு வந்துவிட்டாரே என்று சொல்கிற போது, வந்ததற்கு பின்னால் உங்கள் முதிர்ச்சி வெளிப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சில், செயலில், மக்களுடைய பிரச்சனைகள் அணுகுகின்ற முறையில். ஆனால் அவரும் அவரோடு இருக்கிறவர்களும் பேசுகிற பேச்சும் எழலும் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம். காரணம், நாங்கள் பக்குவம் பெற்றவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள். காலம் கணிகிற வரை காத்திருப்போம். ஓடு மீன் ஓட உருமீன் பாய்ந்து வருகிற காத்திருக்குமாம் கொக்கு என்பதை போல எங்களுக்கு தெரியும். அதுவரை கொக்கு அசையாமல் தான் நிற்கும். இந்த கொக்கு உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்று கூட பல பேருக்கு தோன்றும். ஆனால் சரியான நேரத்தில் சரியான மீன் வருகிற போது படக்கென்று கொத்தி கொண்டு பறந்து போய்விடும். அதுபோலத்தான் கழகம் பொறுமையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கருத்துக்களையும் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய மாவட்ட செயலாளர் கேட்டார், பேச்சாளர்கள் எல்லாம் கேட்டார்கள். நம்முடைய இளைஞரணி செயலாளர் போன்றவர்களாம் முன்னால் பேசியிருக்க கூடும். இவர் வந்து என்ன செய்தார் என்று கேட்டார்கள். மக்களுக்காக ஏதாவது செய்தாரா என்று கேட்டார். அதற்குள்ளே என்ன முடியும் என்றதற்குத்தான் தம்பி காமராஜ் 30 நாட்களில் அவர் செய்து நாங்கள் செய்தது தெரியுமா? நான் 2-3 செய்திகளை சொல்கிறேன். கலைஞர் முதலமைச்சர் அப்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் திடீரென்று எல்லோருக்கும் ஒரு நோய் வருகிறது. என்ன நோய் என்றால், காலில் ஆணி தெரியுமா? ஆணின்னு ஒரு வியாதி வரும். அது மாதிரி ஒரு வியாதி வருது. ஆனா ஆணி இல்லை.
அது ஆறாமலே இருக்கு, ஆணி காஞ்சி போயிருக்கும். இது ஆறாமலே இருக்கிறது. கை சும்மா இருக்காதுல்ல, அப்படியே நெருடினால் உள்ளே இருந்து வேர் மாதிரி ஒண்ணு வரும், அதை இழுத்தா அருந்துரும். அது அருந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஈர்க்குச்சியில வச்சு அப்படியே உருட்டினா உள்ளே இருந்து ஒரு புழு வரும். அந்த புழு எவ்வளவு நேரத்துக்கு வளர்ந்திருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு கால்கள் அழுகி போகும். அதுக்கு சிலந்தி நோயின்னு பேரு. குறிப்பா பெரம்பலூர்ல தான் வந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் வருது. பின்னர் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த இது எது வரைக்கும் வளர்ந்திருக்கோ அது வரைக்கும் கால்களை வெட்டி தீர வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. முதலமைச்சரின் கவனத்திற்கு செய்தி போகுது. என்ன செய்வாங்க ஒரு முதலமைச்சர்? உடனே நிறைய மருத்துவர்களை அனுப்பலாம், மருத்துவமனைகளை திறக்கலாம், தேவையான மருந்துகளை கொண்டு வந்து தரலாம். கலைஞர் ஒரு அனுபவசாலி அல்லவா? நோய் நாடி, நோய் முதல் நாடி. நோய்க்கான காரணம் என்னன்னு பார்க்கிறார். காரணம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அங்கு வாழ்கிற மக்களுக்கு நல்ல தண்ணீர் இல்லை, குடிநீர் நீர். தேங்கி இருக்கிற குட்டைகளில் ஆடு மாடுகள் குளிக்கின்ற அதே இடத்தில் இவர்களும் புழங்குகிறார்கள், அதையே பருகுகிறார்கள், அதையே பயன்படுத்துகிறார்கள். அந்த பாதுகாப்பற்ற குடிநீரின் விளைவாக இந்த நோய் வருகிறது என்று கண்டறிந்து பெரம்பலூருக்கு மட்டும் செய்யவில்லை, கலைஞரிட்ட உத்தரவு தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டது கலைஞர். நீங்கள் எல்லா ஊர்களிலும் பார்க்கலாம். அந்த நீர்த்தேக்க தொட்டி ஏன் மேலே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பாதுகாப்பின் கருதி. ஆக பெரம்பலூருக்கு வந்த நோய் நாளைக்கு இன்னொரு ஊருக்கும் வரலாம் என்று முன்கூட்டியே உணர்ந்த அந்த தொலைநோக்கு பார்வை கழக தலைவராக இருந்த கலைஞருக்கு இருந்தது, முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு இருந்தது. நேற்றைக்கு கூட குறிப்பிட்டேன், அண்ணா முதலமைச்சராக வந்தவுடன் கோடை காலத்திலே பற்றி எறிந்த குடிசைகளை பார்த்து பார்த்து பழகிய காரணத்தால் எல்லா குடிசைகளின் கூரைகளை அகற்றிவிட்டு ஆஸ்பெஸ்டாஸ் விட்டார். கலைஞர் வந்தவுடன் ஆஸ்பெஸ்டாஸ் கூட என்ன, அவர்களும் மாடி வீட்டிலே குடியேறட்டும் என்று அடுக்கு மாடி வீட்டை கட்டி குடிசையில் இருந்தவர்களை கோபுரத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தோம். கோபுரத்தில் இருந்தவனை குடிசைக்கு இழுக்கவில்லை, குடிசையில் இருந்தவனை கோபுரத்தில் உயர்த்தினோம். கோபுரத்தில் இருந்தவர்களுக்கு கோபம் வந்தால் நாங்கள் பொறுப்பல்ல. ஏழை எளியவர்கள் ஒதுக்குப்புறத்தில் இருந்தவர்களுக்காக திட்டங்களை தீட்டினோம். அதே போலத்தான் இன்னொன்று உங்களுக்கு தெரிந்தது ஆனால் தெரியாத வரலாறு, மதிய உணவு திட்டம் என்று ஒன்று உண்டு. அதை யார் முதலில் கொண்டு வந்தார்கள் என்றால், முதலில் சர் பிட்டி தியாகராயர் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த போது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது மதிய உணவு திட்டம். இந்த திராவிட இயக்கத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் இது போன்ற இடங்களில் தான் சொல்ல வேண்டும். நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த பிள்ளைகள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் படிப்புக்கு வழி இல்லாமல், செலவு செய்ய மார்க்கம் இல்லாமல் தொடர்ந்து தங்கள் ஊரிலேயே கிடந்து உழன்று கூலி வேலை பார்ப்பதும் இன்னும் கீழ்த்தரமான வேலைகளை பார்ப்பதுமாகவே இருந்த நிலை மாறுவதற்காக இவர்கள் எல்லாம் உயர்த்தி கொண்டு போய் நல்ல கல்வி தர வேண்டும் என்று முதலாக சென்னையிலே திராவிட மாணவர் விடுதி என்று ஒன்றை ஏற்படுத்தி அதில் வந்து தங்கி படிக்கிறவர்களுக்கு இலவசம் என்று டாக்டர் நடேசனார் உருவாக்கியதுதான் திராவிட இயக்கம், எல்லோரும் போய் படிப்பது. பின்னாளில் மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணாவிடம் சொல்லி கலைஞரிடம் சொல்லி 2-3 கல்லூரிகளை கொண்டு வந்தார். உதாரணத்திற்கு சொல்கிறேன். அடுத்து என்ன செய்வார் தெரியுமா? அந்த கல்லூரி வந்ததற்கு பின்னால் கிளம்பி தமிழ்நாடு முழுவதும் போவார். போய் அங்கு இருக்கிறவர்களிடம் சந்தித்து, என் ஊரில் ஒரு கல்லூரி இருக்கிறது, ஆனால் வசதிகள் இல்லை, எனவே இருக்கிற பணத்தை தாருங்கள், பணம் இல்லை என்றால் அரிசி பருப்பாக தாருங்கள்னு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து அங்க இருக்கிற மாணவர்களிடம் கொடுத்து, அரிசி பருப்புலாம் கொண்டு வந்திருக்க, இந்த கல்லூரியில் படிப்பு தராங்க, படிங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு இந்த மைதானத்தை சுத்தி சுத்தி ஒடியாங்க, நல்ல பலசாலியாக மாறுறவன் போலீஸ் வேலைக்கு போ, நல்ல அறிவாளியா வளர்றவன் வாத்தியார் வேலைக்கு போங்க, முதல் தலைமுறையில் நீங்கள்லாம் உருப்படியாக மாறுங்கள் என்று தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். எங்களுடைய ஆட்சி காலத்திலே தான், அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்திலே தான் கல்லூரிகள் நிறைய வந்தன. அது மாதிரி அப்போதே பள்ளிக்கூடத்திலே மதிய உணவை கொண்டு வந்தது பிட்டி தியாகராயர், நீதி கட்சி தலைவர்களில் ஒருவர். அதற்கு பின்னால் இந்த திட்டம் அப்படியே அந்த நிலையில் இருக்கிற போது ஒரு நாள் காமராஜர் முதலமைச்சர் காரில் போகிறார். போகிற வழியிலே ரயில் வருவதற்காக கதவை சாத்துகிறார். முதலமைச்சரின் கார்கள் பின்னால் கார்கள் நிற்கின்றது. அப்போதெல்லாம் நிறைய கார்கள் வந்தால் ஊரில் இருப்பவர்கள் ஓடி வந்து பார்ப்பார்கள். அது ஒரு காலம். கார்கள் என்பது அது அபூர்வமானவை, அதிசயமானவை.
அந்த காலகட்டத்தில் இவர் கார் நின்றவுடன் அங்க இருக்கிற சில சின்ன சிறுவர்கள் ஓடி வந்து காரில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை, காரை சுற்றி சுற்றி வருகிறார், நிமிர்ந்தே பார்க்கவில்லை. இவர் அவர்களை அழைத்து கேட்கிறார், என்ன தம்பி பள்ளிக்கூடம் போலியா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நிமிர்ந்து பார்க்காம, நாங்கெல்லாம் படிக்கிற பசங்க இல்ல, மாடு மேய்க்கிற பசங்க. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் கேட்கிறார், எப்பா படிக்கிற வயசுல பள்ளிக்கூடம் போலாமா, மாடு மேய்க்கலாமா, இது சரியான்னு கேட்கிறார். கேட்பவர் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியின் தலைவர். இது தெரியாத அந்த சிறுவன் சொல்கிறான், மாடு மேய்த்து விட்டு மாலையில் வீடு திரும்பினால் மாட்டுக்கு சொந்தக்காரன் ஒருவேளை சோறு போடுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனா எவையா போடுவான்னு கேட்டான். அவர் கோபிக்கவில்லை, யோசித்துக் கொண்டே போனார். என் மண்ணில் பிறந்த பிள்ளைகள் ஒருவேளை சோற்றுக்காக படிக்க போகாமல் மாடு மேய்க்கிறார்களே என்று சொல்லி எல்லா பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர். விட்டி தியாகராயர் சென்னை மாநகராட்சியில் இவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சத்துணவாக மாறியது. கலைஞர் அதை உண்மையான சத்துணவாக மாற்றினார். அது எப்படி உண்மையான சத்துணவு? இதுல ரெண்டு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சத்துணவு உண்மையான சத்துணவாக மாறுகிறது. அந்த சத்துணவை நடைமுறைப்படுத்துகிற போது அதன் பெயரை மாற்றவில்லை, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்றுதான் தொடர்ந்தது. அதுதான் பெருந்தன்மை. இப்ப பாருங்க, விடியல் பயணங்கிற பேர் மாத்திட்டாங்க. எதை வேணாலும் மாத்துங்க, மக்கள் மனதில் இருக்கிற எங்கள் பெயரை யாராலும் அகற்ற முடியாது. இந்த கல்வெட்டுல பேர் போடுறது, செவுத்துல எழுதுறது, இதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அது இடிக்கப்படும், இது கிழிக்கப்படும், இது அழிக்கப்படும். ஆனால் மக்கள் இதயத்தில் பொறிக்கப்படுகின்ற பெயர்கள் தான் நிரந்தரமாக. அண்ணா மறைந்த 57 ஆண்டுகள், பெரியார் மறைந்த 53 ஆண்டுகள், கலைஞர் பிறந்த 103 ஆண்டுகள். இந்த தலைவர்கள் இந்த மண்ணில் இல்லை, ஆனால் அவர்கள் நடமாடுகிறார்கள் தத்துவத்தின் வடிவத்திலும் செயல்களின் வடிவத்திலும். எப்படி அவர் அதை உண்மையான சத்துணவாக மாற்றினார் என்றால், அவர்களுக்கு தினந்தோறும் தருகின்ற மதிய உணவில் அது அதிகாரிகளை அழைத்து சொன்னார், 2 முட்டை கொடுங்கன்னு சொன்னார். கொடுத்து விட்டு சில நாட்கள் கழித்து அதிகாரிகளை அழைத்து கேட்டார், பிள்ளைகள்லாம் சரியா பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா? அந்த 2 நாள் மட்டும்தான் வராங்க. உடனே கலைஞர் சொன்னார், அப்ப 5 நாளும் முட்டை கொடுங்கன்னு சொல்லி 5 நாட்களும் முட்டை கொடுத்து பிள்ளைகளை ஊட்டச்சத்தோடு வளர்த்ததற்கு காரணம் கலைஞர். எங்களுடைய இன்றைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப காலை நேரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் போறார். இப்ப சொன்னாங்க யாரோ மந்திரி, நான் அதெல்லாம் பேசுறது இல்லை தம்பி, நான் அடுத்தவங்களை பேசுறதும் இல்லை, என்னுடைய நேரத்தை வீணாக்குறதும் இல்லை. எங்கள் சிறப்புகளை, எங்கள் தலைவர்களின் பெருமைகளை, எங்கள் கொள்கையின் வலிமையை நான் ஊருக்கு சொன்னாலே போதும், தானாகவே மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார். அது ஆரம்ப பள்ளி. பிள்ளைகள் எல்லாம் முதலமைச்சர் வந்திருக்காங்க, ஒரு சிறப்பு விருந்தினர் என்றால் பார்ப்பார்கள், கைத்தட்டுவார்கள், பழக்கப்படுத்தி வைத்தது. இதுங்கெல்லாம் தோண்டு போய் உட்கார்ந்து. இவர் போன நேரம் 12 மணி. ஆசிரியரிடம் கேட்கிறார், ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லை? இல்லைங்க, எல்லாம் ஏழை விட்டு பிள்ளைங்க, பெற்றோர்கள் கூலி வேலைக்கு போகிறவர்கள், அதனால காலையில அவசரமா கிளம்பி போயிடுவாங்க, மதிய உணவு கிடைக்குன்ற பேர்ல இங்க அனுப்பிடுவாங்க, வீட்டுல சமைக்கிறது கிடையாது, ராத்திரி மட்டும்தான் சமைப்பாங்க. இந்த மதிய உணவை நம்பி வர்ற பிள்ளைங்க காலையில இருந்து பட்டி கிடந்ததுனால இப்படி வதங்கி போயிருக்காங்கன்னு இவர் யார்கிட்டையும் ஒண்ணுமே பேசல. வந்தவுடன் இட்ட உத்தரவுதான், காலை நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பள்ளியிலே சிற்றுண்டி தரப்படும். இதுதான் மனிதாபிமானம், இதுதானே தாய்மை பண்பு. ஆனால் தானே தாயும் ஆணவன் என்று சொன்னோம். யார தாயும் ஆணவன் இறைவனை சொல்வாங்க. ஏன் தாயும் ஆணவன் ஆண்டவனே சொல்றாங்க? உலகத்துல தாய்க்கு நிகரான உறவு எதுவுமே கிடையாது. எத்தனை உறவு இருக்கலாம், தாய்க்கு பின் தாரம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா தாயோட இடத்திற்கு வரவள் தாரம். ஒரு தாயை போல தேவைகளை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அவள் பெற்ற பிள்ளைக்கு தேவைகள் அதிகமாகி தாய்க்கு வயது தளர்கிற போது அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறவள் மனைவி என்ற காரணத்தால் தான் தாய்க்கு பின் தாரம் என்றார். ஏன் அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய உயர்வு? கொஞ்ச நேரம் யோசிங்க. நீங்க கடைவீதியில பாருங்க, நாளைக்கு வேணாலும் பாருங்க, கை குழந்தையோட கையில ஒரு பைய தூக்கிட்டு அந்த அம்மா நடந்து வரும், இவர் பக்கத்திலே நடந்து வருவார். இந்த பிள்ளையை தூக்க மாட்டாங்க. ஏயா உமரி தூக்க கூடாதா? உதாரணத்துக்கு சொல்றார், கோச்சுக்கார. அப்படின்னு கேட்டா வெள்ளை சட்டை பாருங்க அழுக்காயிடும்ல, அது ஏதாவது பண்ணிருச்சுன்னா அப்படிம்பாரு. ஆனா அந்த தாய் என்ன பண்ணுவாரு,
என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அப்ப தூக்கிட்டு வர்றது இல்ல, அது பிறப்பதற்கு முன்னாலேயே வயிற்றுல சுமந்துக்கிட்டு அந்த உருவம் தோற்றம் மாறிடும், வயிறு பெருசா இருக்கும். நடக்கிற போது அதிர்ந்தால் பிள்ளைக்கு அதிர்மேன்னு காலை மெதுவா வச்சு நடந்து அதுக்கு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து அந்த உடலுக்கான ஊட்டச்சத்து கொடுத்து அது பிறந்து இந்த உலகம் தருகிற உணவுப் பொருளை ஏற்கிறவரை தன் ரத்தத்தை பாலாக தருகிறவள் தான் தாய். அதனால்தான் பிள்ளைங்க இரவு நேரத்தில் கனவு கண்டு முழிச்சா கூட அம்மான்னு தான் கத்தும். சாலையில் போகிற போது ஒரு பெரிய கார் வந்தாலோ லாரி வந்தாலோ அம்மா முந்தானைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். என்ன முந்தானை என்ன போய் தடுத்துருமா? இல்லை, இந்த முந்தானைக்கு சொந்தக்காரி என்னை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை பிள்ளையின் மனது. அதனால்தான் தாயுடைய உறவு அவ்வளவு மேன்மையானது. அதனால்தான் இறைவனை சொல்வார்கள் தாயும் ஆனவன். அந்த தாய்மை உணர்வு அரசியல் தலைவர்களுக்கு இருக்கும். மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக கருதணும். வயது என்ன அப்புறம். இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன தேவை, ஆண்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் தெரியணும். இளைஞர்களுக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சவங்க தான் தலைவர்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாடாளுமன்றத்தில் நாங்க இருக்கிறோம், நான் ரொம்ப நாளமா இருக்கிறேன். அப்படி நான் பல நேரங்களில் பேசியிருக்கேன். நீங்கள் யூடியூப்ல பார்த்திருக்கலாம், என் உரைகளை கேட்டிருக்கலாம், தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். ஒரு தடவை 1 நிமிஷம் பேச சொல்லி சொன்னாங்க. 1 நிமிஷத்துல என்ன பேசுறீங்க? காமராஜ் எல்லாரோட பேரை சொல்றதுக்குமே 2.5 நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிடத்தில் என்ன பேச முடியும்? ஆனா பேசணும். இதுதான் பயிற்சி. நான் இங்க 1 மணி நேரமும் பேசுவேன், 1.5 மணி நேரமும் பேசுவேன், 1/2 மணி நேரமும் பேச முடியும். நேரம் கருதி 10 நிமிஷமும் பேசுவேன். தேர்தல் பிரச்சாரத்துல 10 நிமிஷம், 15 நிமிஷம், 5 நிமிஷம் தான் பேசுற மாதிரி அங்க 1 நிமிஷம். அந்த 1 நிமிடம் எதற்காக? உலக மகளிர் தினம். மகளிரை பற்றி பேசணும். எல்லாரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் அது வேணும், இது வேணும் அப்படின்னு. என் முறை வந்தது. நான் திமுக சார்பா பேசுறேன். என்ன பேசுறேன் தெரியுமா? எனக்கு 1 நிமிடமே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். 1 minute is more for me அப்படின்னு. ஆச்சரியமா பார்த்தாங்க. எல்லாம் 1 நிமிஷம் பத்தாதுங்கிறாங்களே, இவருனா இதுவே ஜாஸ்திங்க. ஒண்ணுமே சொல்லல. உண்மையில் இந்த அரசாங்கம் இந்த உலக மகளிர் தினத்தின் போது மகளிருக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு தாருங்கள். வெங்கையா நாயுடு அவைத்தலைவர் சரியான கருத்து சிவானாரு. ஆளுகின்ற கட்சி அப்போதும் பிஜேபி தான், நான் திமுக தான். ஆனா அருண்ஜேட்லி கூப்பிட்டு சொன்னார், நல்ல யோசனை சொன்னீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் பெண்கள் அதில் பயனடைகிறார்கள். என்கிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படி இதை போய் பேசுனீங்க? பெண்களே பேச தயங்குவாங்களேன்னு. நான் சொன்னேன், பெண்களை துயரப்படுத்துகிறவன் ஆண் அல்ல, பெண்களின் துயரத்தை புரிந்தவன் தான். என் கூட பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்கு, எனக்கு பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கு. அவங்க கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அதை அவர்கள் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுக்கு பதிலாக நாங்கள் தான் பேசுவோம். அதுதான் திராவிட இயக்கம் அப்படின்னு சொன்னேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அரசியலில் வரக்கூடியவர்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து அதை செய்திட வேண்டும். அண்ணா காலத்தில் செய்தார், கலைஞர் காலத்தில் ஏராளமாக செய்தார். நீங்க இப்போ இங்கிருந்து மதுரைக்கு 250 கிலோமீட்டர்ல தம்பி பேசுறார் தனபால். முன்ன மாதிரி சிரமமா இருக்கு சாலை, அப்படியே விமானம் பறக்கிற மாதிரி கார்கள் பறக்குது, பஸ் போகுது. ஏன்? 4 வழி சாலைகள், எல்லா இடத்திலும் மேம்பாலங்கள், ரயில் போகுதுன்னு எந்த இடத்திலும் கேட்டு கிடையாது. இதெல்லாம் எந்த காலத்தில் என்றால் தமிழ்நாட்டில் மேம்பாலங்கள் வந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில் மட்டும்தான். 4 வழி சாலைகளானது நாங்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற போதுதான். ஆக யாருக்கு என்ன தேவை என்பதை பார்த்து 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 கலைஞர் காலத்தில் ஏராளமா செஞ்சு வேலை வாய்ப்பை கொடுத்து விவசாயிகளை வாழ வச்சு படிக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து படிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன சலுகைகளோ அதை கொடுத்து பஸ்ல போற பிள்ளைங்களை, எப்பா உனக்கு பஸ்ஸுக்கு தர வசதி இல்ல, நீ படிப்பை நிறுத்து, என் கூட கூலி வேலைக்கு வா அப்படின்னு சொன்ன தாயிடம், அம்மா நீ பிள்ளைக்கு பஸ்ஸுக்கெல்லாம் தரவேனா, என் அரசாங்கம் தருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு பஸ்ல பாஸ் கொடுத்து போக வச்சது திமுக ஆட்சி. இதெல்லாம் இலவச பயணமே கிடையாது. விடியல் பயணமா இருக்கலாம், மாணவர்கள் போகிற பயணமா இருக்கலாம், அதெல்லாம் இலவசம் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக அரசாங்கம் தருகிற பணம். இப்ப நான் நாடாளுமன்ற உறுப்பினர், ரயில்ல ஏறி எங்க வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் போலாம். அப்படி போறான்னா காசு கொடுக்காம போறேன்னு இல்லை, எனக்காக வேண்டி நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு அந்த பணத்தை செலுத்தி.
அது மாதிரி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்றால் மின்சாரத்துறைக்கு அரசாங்கம் செலுத்திவிடும். இதெல்லாம் கலைஞர் தான் செஞ்சார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு மின்சாரம், அதே போல பிள்ளைகளுக்கு பஸ்ல பாஸ், பள்ளிக்கூடத்துல புத்தகங்கள் எல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி இவரு ஸ்டாலின் வந்து நிறைய பண்ணார். ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா எங்களோட முயற்சி நாங்கள் தோற்று போனோம் என்ற அர்த்தம் இல்லை. ஒரு சின்ன தேக்கம் வந்திருக்கிறது. மீண்டும் நாங்கள் தாண்டி செல்வோம். அதைத்தான் சொன்னேன். காரிருள் தான் சூரியனை மறைப்பதுண்டோ. சூரியன் உதிக்கும் மீண்டும். இரவு மாலையிலே மறைந்த சூரியன் இல்லை என்று சிலர் கருதலாம். காலையில் தகதகாயமாக வெளிவருகிற போதுதான் அந்த உதய சூரியனை பார்க்கிற போது இதை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். கதையெல்லாம் சொல்றார் முதலமைச்சர், சட்டசபையில சொல்றார், மேடையில சொல்றார். நான் ஒன்னு சொல்றேன். நேற்றே ராம்ஜெயம் கேட்டார். இது கதை இல்ல, ஒரு நிகழ்வு. சில பத்திரிகையாளர்கள் தான் புதிதா ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு சென்னையில கடற்கரைக்கு போறாங்க. கடற்கரையில பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க என்ன ஆனீங்க அப்படின்னு ஒருத்தர பாக்குறப்ப ஒரு வயதான தாயார் அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மையார்ட்ட ஒரு புதுமையை பார்க்கறாங்க. என்ன பிச்சைக்காரம் எடுக்கிறவங்கள்ட்ட புதுமைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பீச்சுக்கு போயிருந்தா தெரியும். சென்னைக்கு நண்பர்களோட போயிருப்பீங்க, குடும்பத்தோட போயிருப்பீங்க. யாராவது வந்து பக்கத்துல நிப்பாங்க காசு கேட்டுக்கிட்டு. இல்லைன்னு சொன்னா போக மாட்டாங்க, நின்றுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பேச்சு தடைப்படும், நீங்க சாப்பிடுறது கூச்சமா இருக்கும், வேற வழி இல்லாம கொடுத்துருவீங்க. இது காசு வாங்குறதுல ஒரு தந்திரம். ஆனா அந்த அம்மையார் என்ன செய்கிறார்னா, இல்ல அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போயிடுறாங்க. உடனே இந்த பத்திரிகைக்காரங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, அம்மா என்ன இது, இப்படி ஒரு தன்மை உங்களுடைய யார்ட்டையும் பார்க்கலையே, நீங்க எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? தம்பி, இது தொழில் இல்ல. நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தேன். என் கணவர் என்ன நல்லா தான் வச்சிருந்தார். எதிர்பாராமல் மறைந்து போனார். எனக்கு ஒரே ஒரு மகன். நன்றாக வளர்த்தேன், படிக்க வைத்தேன், திருமணமும் செய்து வைத்தேன். நான் கூட இருக்கிறது சிரமம்னு அவன் சொல்லியிருந்தானா நானே தனியா போயிருப்பேன். ஒரு நாள் என்ன பார்த்து சென்னையில ஒரு உறவினர் வீட்டு திருமணம், உன்னை கட்டாயம் அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னா வந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு போனோம். முடித்தவுடன் மாலையில வா கடற்கரைக்கு காட்டுறேன், நீ பார்க்கணாதம்மா, புள்ள கூப்பிடானேன்னு வந்தேன். இந்த பார், இதுதான் வங்காள விரிகுடா கடல் அப்படின்னா. எனக்கு கடல் பேர்லாம் எதுக்குப்பா தெரியும், நான் இவ்வளவு பெரிய நீர் பரப்ப பார்த்ததே இல்லையா, இதுதான் கடல் ஐயா, இதுக்கு கரையே கிடையாது ஐயான்னா நான் பேசிட்டு திரும்பி பார்க்கிறேன். என் மகனை காணும். என்னை தந்திரமா கொண்டு வந்து இந்த இடத்துல தொலைச்சிட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம உங்களை மாதிரி இருக்கிறவங்க இறக்கப்பட்டு தர்ற பணத்தை வாங்கி, காசை கொடுத்து, பொருளை வாங்கி, அதன் மூலமா நான் உயிர் வாழ்றேன் தம்பி அப்படின்னு சொன்ன இந்த பத்திரிகைகளை நெகிழ்ந்து போய் சொல்றாங்க. அம்மா, உங்களை மாதிரி ஒரு நல்ல தாய்க்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. பக்கத்துல ஒரு முதியோர் இல்ல இருக்கு, வாங்க உங்களை அங்க சேர்த்து விடுறோம் அப்படின்றப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல தம்பி கோச்சுக்காதீங்க, நான் வரல, எங்கேயே இருந்து பொழைச்சுக்கிறேன். அப்ப அந்த நிருபர்கள் கொஞ்ச நேரம், அப்ப அந்த நிருபர்கள் என்ன சொல்றாங்க, என்னம்மா இவ்வளவு நேரம் என் வீடுல வசதி இருந்துச்சு, நான் கௌரவமான குடும்பம் எல்லாம் பேசுறேன், இப்ப தொடர்ந்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றிய, சுகம் கண்டாயா இதில் என்கிற போது, இல்ல தம்பி, என்னைக்காவது ஒரு நாள் என்னை இங்க தொலைச்சிட்டு போன மகன் மீண்டும் என்னை பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்திற்கு வந்தால் ஏமாந்து போவானே, அதற்காக காத்திருக்கிறேன். ஒரு புள்ள தந்திரமா கொண்டு வந்து கடற்கரையில தொலைச்சிட்டான். பெத்து வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ண தாய தொலைச்சிட்டு போனதற்கு பின்னாலும் அந்த தாய் மீண்டும் மகன் வருவான் என்று கடற்கரையில் காத்திருந்ததை போல ஏராளமான நன்மைகளை செய்தும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலில் கைவிட்டாலும் கூட மீண்டும் நீங்கள் அந்த பிள்ளையை போல் வருவீர்கள் என்று தளபதி ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் காத்திருக்கிறார். நாங்களும் காத்திருக்கிறோம். நம்பிக்கையின் காரணமாக, எதிர்காலத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக, தமிழ்நாட்டிலே வாழ்கிற உங்கள் வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அதை எப்படி வரையறுக்க வேண்டும் என்று புரிந்த காரணத்தினால் நாங்கள் காத்திருக்கிறோம். பொறுமையாக களமாடுவோம், வெற்றி பெறுவோம். எதிர்காலம் நமது, ஒளிமயமானது. நன்றி, வணக்கம்.